இன்றைக்கி நம்ம வந்து பச்சை பட்டாணியை உரித்து வச்சுருக்கோம். பட்டாணி சீசன் போல் இருக்குது. நிறையா பட்டாணியாக வருது. இப்போ முதல்ல நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலும் பச்சை பட்டாணியே கிடைக்காது. காஞ்ச பட்டாணியை வாங்கி தான் நம்ம நனைய போடணும். இப்போ இது வந்து காயை உரித்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா கொஞ்சம் வேக விட்டுக்குருவோம். இது நல்லா கொதித்து நல்லா ஒரு நசுக்கணும்னா இப்படி நல்லா நசுங்கு போடுற அளவுக்கு வெந்துடணும். நம்ம இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி போட்டு நம்ம பன்னீர் மசாலா செய்ய போகிறோம். பன்னீர் கிரேவி எனக்கா செய்ய போகிறோம். பச்சை பட்டாணி நல்லா நனைஞ்சு வச்சு நல்லா வெந்து வந்துடுச்சுருந்தா டஸ்க வந்துட்டா போதும். இது நல்லா வேகட்டும். வெந்த உடனே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். நம்ம பன்னீர் மசாலா செய்கிறதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்குருவோம். வெள்ளைப்பூடு வெட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்குவோம். இது வெள்ளைப்பூடு வந்து ஒரு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கிக்கிறணும். சீரகம் வந்து கறியிடக்கூடாது. நல்லா வெள்ளைப்பூடு மணமாயிருச்சு. வெள்ளைப்பூடும் சீரகமும் வீடே மணக்குது. இப்போ வந்து நம்ம குடமிளகா வெட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கணும். ஒரு குடமிளகா தான் இருந்துச்சு, அதை நம்ம கொஞ்சம் பெருசாக வெட்டி போட்டிருக்கோம். ஏன்னா அது வந்து வதங்கின உடனே சின்னதாயிரும். இது நல்லா வதங்கி வரேன். குடமிளகா வந்து நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து பச்சை பட்டாணியை வந்து நம்ம அவிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் போட்டுக்கிறோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். இது வதக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கிறோம். நிறைய உப்பு போட்டுறக்கூடாது. தனி மிளகாய் பொடி. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் குழம்பு பொடி போட்டுக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஊற்றிக்கிடுவோம். இது வந்து நமக்கு முந்திரி பருப்பு, வெங்காயம், தக்காளி, பட்டை, ஒரு கிராம்பு எல்லாம் வச்சு அரைச்சிருக்கோம். நம்ம எப்பயும் பன்னீர் மசாலாவுக்கு வைக்கிற மசாலா தான். என்ன பட்டாணியும் குடமிளகாயும் இதில் போட்டிருக்கேன். இதை நல்லா வந்து ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுக்குருவோம். இப்போ வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பன்னீர் மசாலா. இப்போ நம்ம கொஞ்சம் கறி மசாலா பொடி போடுவோம். இதை வந்து நம்ம கெட்டியாக வைக்க போகிறோம். இப்போ தட்டை மூடி வச்சிடணும். கொதிச்சு வெளியில் வந்துடும் இல்லைன்னா. இப்போ மசாலா வந்து நல்லாவே வற்றி வந்துக்கிட்டு இருக்கு கெட்டியாக. இப்போ நம்ம பன்னீர் வெட்டி வச்சுருக்கோம், அந்த பன்னீரை போடுவோம். பெருசாக வெட்டி வச்சுருக்கோம். கையிலலாம் கொதிச்சு விழுது. நம்ம அடுப்பை குறைச்சி தான் வச்சுருக்கோம், இருந்தாலும் அப்படியே கையில் தெறிக்குது. இது இன்னும் நல்லா கெட்டியாக வற்றி வரணும். இது அடுப்பை குறைச்சி நல்லா வேகட்டும். நம்ம அடுப்பை குறைச்சே வச்சுருக்கோம். இல்லைன்னா மேல் பூரா தெறிக்குது. இங்கே கிண்டி விட்டாலே தெரியும். நம்ம இறக்குற அதுக்கு வந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நல்லா இது வந்து ஆறின உடனே நல்லா கெட்டியாக வந்துடும். நம்ம முந்திரி பருப்புலாம் அரைச்சி ஊற்றுனதுனால தான் இவ்வளோ கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். மேலே கொதிக்குது. கஸ்தூரி மெத்தி போடுவோம். கொஞ்சம் போட்டோம்னா கிரேவி வந்து நல்லா மணமாக நல்லா இருக்கும். சீனி போடுவோம். இது வந்து சீனி. உப்பு நான் ஏற்கனவே போட்டேன். இதெல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா ஒரு கிண்டி விட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்தோம்னா அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். இது எல்லா கடையிலையுமே கிடைக்குது. பெரிய கடையிலாம் இது கிடைக்குது. நம்ம உருளைக்கிழங்கு குருமா எது வச்சாலும் இதை போடலாம். சில பேர் பிரியாணி கூட போடுறாங்க. நல்லா ஒரு மணமாக இருக்கும். இது வந்து மல்லிச்செடி நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிறோம். நம்ம கசூரி மெத்தி போட்டதுக்கப்புறம் அது ஒரு இலை தானே, இதையும் போடுறேன்னு நினைப்பீங்க. ஆனால் அது வந்து வேறு மணமாக இருக்கும். இது நம்ம மல்லிச்செடி, இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நம்ம வந்து பன்னீர், பச்சை பட்டாணி,
குடமிளகா, இந்த 3ம் போட்டு நம்ம இன்னைக்கு கிரேவி வச்சுருக்கோம் சப்பாத்திக்கு. நல்லாவே இருக்கும். நல்லா பெருசு பெருசாக பன்னீரை வெட்டி போட்டிருக்கோமா. இது வந்து நல்லா ஆற ஆற இன்னும் கெட்டியாக வரும். இந்த மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.